சேகர் பாபு மட்டும் வீட்டு பக்கம் வந்தான், நான் எதை கட்டி அடிப்பேன் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு தலைமை குடும்பம் வந்து செம்ம கோவத்துல இருக்காங்களாம். 3ல 2 பங்கு எம்எல்ஏவை நீங்க உடைச்சு உங்க பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எம்.கே. ஸ்டாலினையும் துர்கா ஸ்டாலினையும் உதயநிதியவோ நம்ம சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணாது. அவங்க பிரிஞ்சு போனவங்களாவும் ஏவா வேலு வந்து கட்சியாவும் நம்ம சட்டம் கன்சிடர் பண்ணோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? போடு, இதை தான் எதிர்பார்த்தோம் நடந்திருக்கு. இந்த வீடியோல 3 சந்தோஷமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த விஷயம் பார்த்தப்போ படிச்சப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரத்தீஷ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே, கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த ரத்தீஷ் அப்படிங்கிற பேரை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு வந்தது இல்ல, அதுல இந்த உதயநிதி பேரு, இந்த டாஸ்மாக் துறையுடைய டைரக்டரா இருந்த விசாகன் பேரு இவங்க பேர்லாம் அடிப்பட்டது இல்ல, அதுல அடுத்து பேரா அடிப்பட்டது அப்படிங்கிறது இந்த ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு அப்படிங்கிற பேர்லாம் அடிப்பட்டது. இந்த ரத்தீஷ் வந்து இப்போ வந்து காவல்துறையினர் வந்து ரத்தீஷோடைய பேரை ஒரு எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க. என்ன எஃப்ஐஆர்ப்பா? அந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல இந்த ரத்தீஷ் பேரை சேர்த்துட்டாங்களா? அதுதான் ஆச்சரியமா அப்படின்னா அது கிடையாது. நம்ம நேர் மேல இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அந்த ஜாப் ராக்கெட் வழக்கு இருக்குல்ல, ஒரு 2538 பேருக்கு வந்து பணம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஃப்ஐஆர்ல இந்த ரத்தீஷோடைய பேரை இப்போ வந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் சேர்த்திருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை துறையில இந்த ரத்தீஷோடைய பேர் வந்து அடிப்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவர் உதயநிதியோட ஃப்ரெண்டு. அறநிலைத்துறையிலையும் கையை நீட்டலாம், நகராட்சி துறையிலையும் நீட்டலாம், உள்ளாட்சி துறையிலையும் நீட்டலாம், இல்ல கனிம வளத்துறையிலையும் நீட்டலாம் அப்படின்னு எந்த துறையில வேணாலும் கையை நீட்டி பணம் வாங்கறதுக்கு, அங்க ஸ்கேம் பண்றதுக்கு ரத்தீஷுக்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப ரெண்டாவதா நமக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த நகராட்சி துறை தெரிய வந்திருக்கு. இந்த ரத்தீஷ் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சும்மா ஒரு சின்னதா சொல்லிடுறேன்னு வைங்களேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரத்தீஷை பத்தி நான் டீட்டெயில்டா பேசியிருக்கேன். இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா, யாருப்பா இந்த ரத்தீஷ், என்னப்பா அவர் கவர்மெண்ட்ல என்ன உதயநிதிக்கு அவ்வளவு ஃபிட்டா, எப்படி உதயநிதிக்கு இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் ஒரு நபர் இருக்க முடியுமா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ரத்தீஷ் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு சாதாரண நபர். அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காருன்னு வைங்களேன். ஸோ அவருக்கு சென்னையில ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அந்த ஸ்ட்ரீட்ல இன்னொரு வீடு பக்கத்துல வீடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷோடைய வீடுங்க. அன்பில் மகேஷ் வீடு பக்கத்துல இருக்கு. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசரு. ஸோ இதனால அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. அப்படி ஏற்படுறப்போ அன்பில் மகேஷும் இந்த ரத்தீஷும் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. எப்படி நம்ம அன்பில் மகேஷுக்கு ரொம்ப நெருக்கமான நபரா இந்த ரத்தீஷ் மாறாரு அப்படின்னா, இந்த ரத்தீஷுக்கு வந்து இந்த பார்ட்டி போறது, சுத்துறது, பெண்கள் கூட சாட்டர்டே நைட் ஆனா போறது, சுத்துறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள், அது சம்பந்தமான கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது, சினிமா சம்பந்தமான கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கு. ஸோ அன்பில் மகேஷ் பழகிறப்போ இவர் வந்து அன்பில் மகேஷுக்கு வந்து இங்க பார்ட்டி நல்லா இருக்கும், இங்க இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அறிமுகங்களை காட்ட நம்ம அன்பில் மகேஷுக்கு ரத்தீஷை ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் பழகுறாங்க. ஸோ எங்க வேணாலும் நீங்க பார்ட்டி சம்பந்தமா இல்லை எந்த நாட்டிலேருந்து எந்த பெண்களை இங்க கொண்டு வரணும், எந்த நாட்டிலேருந்து எந்த ட்ரக்கை இங்க கொண்டு வரணுமோ அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த வல்லமை வந்து ரத்தீஷ்ட இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்த நம்ம அன்பில் மகேஷ் வந்து எவ்வளவு திறமையை வச்சுட்டு நீங்க சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு உதயநிதி நண்பா, நீ வந்து இவங்கிட்ட என்ன வேணாலும் சொல்லு, எங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லு, 20வது மாடியில மொட்டை மாடியில பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லி, இந்த ஹீரோயின் வேணும்னு வர சொல்லு, கொண்டு வருவான், இந்த போதைப் பொருள் இந்த நாட்டுல இருந்து வரணும், அதை சர்வ் பண்ண இந்த நாட்டுல இருந்து பெண்கள் வரணும்னு சொல்லி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிமுகத்துலதான் ஒரு நீங்க அன்பில் மகேஷ் மாதிரி ஒரு முக்கியமான நபர் ஒருத்தவங்க டக்குன்னு விழ மாட்டாங்க. ஆனா இந்த அறிமுகம், இந்த திறமை வந்து ரத்தீஷ் இருந்ததுனால அன்பில் மகேஷ் அறிமுகமாகி அங்க இருந்து அது உதயநிதிக்கு போய் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான நபரா மாறி கிட்டத்தட்ட உதயநிதியோட ஒரு பினாமி மாதிரி இந்த ரத்தீஷ் வந்து ஒரு 5 வருஷத்துல ஒரு அசூர வளர்ச்சி. ஒரு இந்த அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி ரத்தீஷோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா சொத்து மதிப்புலாம் பார்த்தா 1 கோடி 2 கோடி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ திமுக ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரத்தீஷ்ட இருக்க சொத்து மதிப்பு மட்டுமே, இந்த நபருடைய சொத்து மதிப்பு மட்டுமே பல ஆயிரம் கோடி போகும், 1000லேருந்து 10,000 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர் தான் இந்த ரத்தீஷ். அப்பனா உதயநிதிக்கு அத மாதிரியான விஷயங்கள்ல, பார்ட்டி அரேஞ்ச்மெண்டான விஷயங்கள்ல நெருக்கமான நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பினாமியா இந்த ரத்தீஷ் மாறுறாரு. அப்படி மாறினதுனால இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல
அது இந்த டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்றதுல ஒரு முக்கிய நபரா இவர் இருந்திருக்காரு. இதே மாதிரி மத்த துறையிலும் இவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் செய்தி. சோ அதுக்கு ஒரு அடித்தளமா இப்ப நகராட்சி துறையில அந்த எஃப்ஐஆர் நேரு மேல போடப்பட்ட எஃப்ஐஆர்ல ரத்தீஷோட பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு சந்தோஷமான விஷயமா? உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேகர் பாபு இருக்கார் இல்லையா, சேகர் பாபுவை திமுக தலைமை குடும்பம் வச்சு ஆப்பு அடிச்சிருக்காங்க. என்னத்துக்காக அப்படின்னா, திமுக ரொம்ப நாளா கத்திட்டு இருக்காங்களா, ஊன்னு கத்திட்டு இருக்காங்கல்ல. என்ன கத்துறாங்கன்னா, எங்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு நாங்க தேடி கண்டுபிடிக்க போறோம். டீப்பா கிணத்துக்குள்ள குதிச்சு தோல்விக்கு காரணத்தை தேடி வெளியில கொண்டு வர போறோம் அப்படின்னு டீம்லாம் போட்டு கனிமொழி அவங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. சோ அதுல ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து சேகர் பாபு சம்பந்தமா என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சேகர் பாபு வந்து இந்த அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தார்ல, சோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா அதிமுகவிலேருந்து வந்த நபர்கள் இருப்பாங்கல்ல. சேகர் பாபு அதிமுகவிலேருந்து வந்த நபர் தான். அது திமுக குடும்பத்துக்கு யாராவது சொல்லணும். பட் சேகர் பாபு வந்து இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ நிறைய அதிமுகவிலேருந்து இவர் அதிமுகவிலேருந்து இருந்தவர். ஸோ இவருக்கு லிங்க் இருந்திருக்கும். இவர் பேச்சை கிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ வந்ததுக்கு நன்றி கடனா அதிமுகவிலேருந்து வந்த நிறைய பேருக்கு சேகர் பாபு வந்து இந்த அறநிலைத்துறையில வேலை போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி போட்டு கொடுத்ததுனால திமுகவில் ரொம்ப நல்லா இருந்திருப்பான்ல, அவன் வந்து நமக்கு இந்த நம்ம ஆட்சி வந்ததுன்னா நமக்கு ஏதாவது வேலை போட்டு தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அதை மாதிரி நிறைய பேர் அதிருப்தி ஆயிருக்காங்க. திமுக நிர்வாகிகள் வந்து இந்த அறநிலைத்துறையில நிறைய பேர் வந்து அதிருப்தி ஆயிருக்காங்க. சேகர் பாபு சுத்தி இருந்த திமுக நிர்வாகிகள் வந்து சேகர் பாபு மேல கடுப்பாயிருக்காங்க. ஸோ இவரு அதிமுக நபர்களுக்கு இந்த மாதிரி வேலையை போட்டு கொடுத்தது வந்து ஒரு பெரிய கடுப்பை திமுக நபர்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சேகர் பாபு மேல. சேகர் பாபு வந்து இந்த எம்.கே. ஸ்டாலினை ஏமாத்திலாம் துர்கா ஸ்டாலினை ஏமாத்த முடியாது, அம்மா செம்ம காண்டுல இருக்காங்க. இவரும் இந்த சபரீசனும் போட்ட தப்பான கணக்காக தான் திமுக தோத்து போச்சு. சென்னை சுத்து வட்டார பகுதியில திமுக தோத்து போறதுக்கு இவங்க கேண்டிடேட் கிட்ட பணம் வாங்கிட்டு கேண்டிடேட் நிறுத்தினது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்கள் செம்ம கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல இப்ப அந்த எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி சேகர் பாபு ஏற்கனவே தலைமை குடும்பம் வந்து சேகர் பாபு கடிச்சு திங்கிற கோபத்துல இருந்த சூழல்ல சோ இந்த விஷயமும் இந்த குழு மூலமா வெளியில அங்க தெரிய போவ சேகர் பாபு மட்டும் வீட்டு பக்கம் வந்தா நான் எதை கட்டி அடிப்பேன் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு தலைமை குடும்பம் வந்து செம்ம கோபத்துல இருக்காங்களாம். சோ இது ரெண்டாவது நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் அப்படின்னு வைங்களேன். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஏக்கத்தோட சொல்லிட்டு இருந்திருப்பேன் இந்த விஷயத்த. ஏன்பா இந்த திமுக கட்சிக்குள்ள மட்டும் சண்டையே வரமாட்டேங்குது, எவனுமே ரோஷக்காரனே கிடையாதா, எவனுமே அடிச்சுக்கவே மாட்டானா, அடிச்சுட்டு இந்த கட்சியை உடைக்கிறது மற்ற கட்சியிலாம் நடக்குது இல்ல, ஏன் இந்த திமுகவில் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நான் ரொம்ப வேதனையோட பல வீடியோக்கள்ல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் இப்போ அதுக்கு ஒரு அடித்தளம் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம ஏவா வேலு இருக்கார் இல்லையா, ஸோ அவரு அந்த பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காரு. என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 8 பொறுப்பு அமைச்சர்களை வந்து போட்டாங்க இந்த எலெக்ஷனுக்காக. அதுல ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா நம்ம ஏவா வேலு. ஸோ அந்த இவங்களுக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் 6 டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் பார்த்து என்ன பணம் கொடுப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ என்ன பண்ணுமோ ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அந்த பொறுப்பு அமைச்சருடைய வேலையா இருந்தது. ஸோ அப்படி இருக்கப்போ ஓவராலா பாக்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியிலேருந்து 1500 கோடி ரூபாய் தேர்தல் நெருங்கி வர நேரத்துல வந்து டிமாண்டா இருந்திருக்கு. பணம் கொடுக்கறதுக்கு, வேட்பாளருக்கு வேலை செலவு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க டிமாண்டா இருந்திருக்கு. என்ன பண்றது, எங்க ரொட்டேட் பண்றதுன்னு தெரியல. லிக்விட் கேஷா இருக்காது. நீங்க உடனே எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தப்போ நீங்க பணத்தெல்லாம் உள்ள சர்க்கிள்லாம் தள்ள முடியாது. ஸோ அதை மாதிரி இருந்த சூழல்ல ஏவா வேலு கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து உங்கள்கிட்ட எங்க லிக்விட் கேஷ் இருக்குன்னு நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் உங்களை பத்தி. ஸோ நீங்க இந்த டைம்ல இதை பண்ணுங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1000 கோடி தானே அசால்ட்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலுக்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி அந்த 1000 கோடி ரூபாய் அவருடைய பொறுப்பு அமைச்சர் அந்த இடத்துக்கு மட்டும் கிடையாது, ஓவராலா ஏற்பட்ட டிமாண்டை நம்ம ஏவா வேலுவை வச்சு செலவு பண்ணி திமுக குடும்பம் அப்போ இந்த எலெக்ஷனை இது பண்ணியிருக்காங்க. பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு சந்தோஷத்துல சரி ஏதோ 1000 கோடி தானே ஒரு நாள் நம்மளோட ஸ்கேம் தானே அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருப்பாங்க. தோத்து போனதும் அதை கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு மனசு வரல. திமுகவுக்கு அவன் சொந்த தலைமை குடும்பத்துக்கு சொல்றான், சொந்த பணம் ஒரு 10 ரூபா பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து செலவு பண்ணவே மனசு வராது. அப்படிங்கிறப்போ 1000 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களா? நம்ம ஏவா வேலு போய் கேட்கிறப்போ இந்த மாதிரி என்னுடைய பணம் 1000 கோடி ரூபாய் போட்டிருக்கேன், ஏதாவது தரேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ
ஏற்கனவே இங்க பாருங்க, நாங்களே இந்த வடிவேல் பாக்கெட்ட காட்டுற மாரி நாங்களே ஒண்ணும் இல்லாம கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கோம். திமுக எப்படி தோத்துது அப்படின்னு தெரியாம நாங்க யோசனையில யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து சும்மா 1000 கோடி 2000 கோடிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நானே பிச்சைக்காரனா இருக்கேன். என்னுடைய தேர்தல் அஃபிடவிட்ட பாத்தீங்களா? 10,000 பணம் தான் கையில வச்சிருக்கேன். அக்கவுண்ட்ல 30,000 தான் இருக்கு அப்படின்னு ஸ்டாலினே சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கஞ்ச வேஷத்த போட்டுருக்காங்க. ஏவாவேலுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னடா அது தரேன்னு சொல்லிட்டு தானடா வாங்குனீங்க, தாங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு, இல்ல அப்படின்னா இப்ப பொதுச் செயலாளர் பதவி இருக்குல்ல, நம்ம துரைமுருகன் இருக்காருல்ல, அவரு என்ன கருணாநிதி ஃப்ரெண்டு தானே, இப்பதான் அவரும் எக்ஸ்பயர் ஆயிட்டார்ல. ஸோ அவரை ஒதுக்கிட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவியாவது கட்சியில எனக்கு கொடுத்துருங்க. நீங்க 1000 கோடி ரூபாயெல்லாம் என்னால ஏமாத்த முடியாது. நான் அந்த 1000 கோடி ரூபாய் சனியை இதுக்காக போச்சு, இந்த பொதுச் செயலாளர் பதவிக்காக போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஏவாவேலு கொஞ்சம் ஹார்ஷாவே பேசியிருக்காரு. ஏன்னா தோத்துட்டாங்கல்ல, ஸ்டாலினே எம்எல்ஏ கிடையாது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கெத்தா பேசுவாங்கல்ல. பட் அது எப்படி கொடுக்க முடியும்? இப்ப ஏற்கனவே துரைமுருகன் வந்து ஒரு 1 இயர், ஸோ அந்த இடத்த இன்னொரு 1 இயரை கொண்டு வராம வேற யாரையாவது கொண்டு வந்தா அது கேஸ்ட் வைஸ் ஏதாவது பிரச்சனை வரும். அதை மாதிரிலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அங்கேயிருந்து கிளம்புன ஏவாவேலு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்கள்ட்ட இப்படி பேசினாலாம் செட் ஆகாது, இவனுங்களை திருப்பி அடிச்சாதான் செட் ஆகும். ஏன்னா ஏவாவேலுக்கு எந்த கட்சியில போனாலும் வாய்ப்பு உண்டு. இப்ப டிவிகேவில் போட்டோம் இல்ல அடுத்த ஆட்சி அதிமுக யாரு என்ன நடந்தாலும் எந்த பக்கம் போனாலும் ஏவாவேலுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ அப்படி நான் என்னுடைய கோபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள், அதாவது திமுக எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, மொத்தம் வந்து 59 பேர் இருக்காங்களா, அதுல இருந்து உடைச்சு நம்மளால எத்தனை பேர் எடுக்க முடியும், நம்ம கண்ட்ரோல்ல எத்தனை பேரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட கட்சியை உடைக்கிறது தான் அப்படின்னு வைங்களேன். லிட்டரலா புரிஞ்சுக்கணும்னா கட்சியை உடைக்கிற வேலை. கட்சியை நீங்க உடைக்கணும் அப்படின்னா 3ல 2 பங்கு எம்எல்ஏவை நீங்க உடைச்சு உங்க பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எம்.கே. ஸ்டாலினையும் துர்கா ஸ்டாலினையும் உதயநிதியவோ நம்ம சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணாது. அவங்க பிரிஞ்சு போனவங்களாவும் ஏவாவேலு வந்து கட்சியாவும் நம்ம சட்டம் கன்சிடர் பண்ணோம். ஸோ அதுக்கு ஏவாவேலுக்கு தேவை என்ன அப்படின்னா 59ல 3ல 2 மடங்கு எம்எல்ஏ வேணும். ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவனுங்களை ஒரு ஆட்டி பார்த்துடலாம். நம்மகிட்டே பணம் வாங்கிட்டு இப்படி பண்றானுங்களா? அதுவும் இல்லாம ஏவாவேலுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆசை இருக்கும்ல, அவ்வளவு பணம் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், நாமளும் ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போமே, நாமளும் திமுகவா மாறி பார்ப்போமே, நாம திமுக தலைமை குடும்பமா மாறி பார்ப்போமே, நம்புவங்க சிஎம் ஆயிட்டு போகட்டுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல, திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏவாவேலு வந்து ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 எம்எல்ஏ வரைக்கும் அவரு சைடு நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னா, கட்சியை உடைக்கிறீங்க அப்படின்னா நான் உங்க பக்கம் வந்து நிக்கிறேங்க. திமுக தலைமை குடும்பத்து மேல எத்தனை பேர் வெறுப்பா இருப்பான். ஆட்சி நடந்தது 5 வருஷம், ஆனா சம்பாதிச்சதெல்லாம் அவன் தலைமை குடும்பம் தான் சம்பாதிச்சது, நான் 1 ரூபா கூட சம்பாதிக்கல அப்படின்னு எத்தனை பேர் கோவத்துல இருப்பான். அத மாதிரி கோவத்துல இருந்தோம் ஒரு 25 பேர் வந்து 25 பேர் வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களாம். ஸோ இன்னும் ஒரு 15 பேரை ஏவாவேலுவால திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மண்டையை கழுவி ஏதாவது பண்ணி இல்லை பணத்தை கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா, கொண்டு வந்துட்டு கட்சியை உடைச்சார் ஏவாவேலுக்கு, கட்சியை உடைச்சார் அப்படின்னா கட்சியாக ஏவாவேலுவை தான் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து கன்சிடர் பண்ணோம். திமுக குடும்பத்தை வந்து நீங்க ஏன்பா கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தீங்க, ஏவாவேலு தானே கட்சி, நீங்க என்ன தனியா வந்துட்டு சண்டை போடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் கேட்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த வேலையை ஏவாவேலு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னொரு சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்த தான் நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பேன். இந்த கனிமொழி இருக்காங்க, அழகிரி இருக்காரு, எம்.கே. ஸ்டாலின் இருக்காங்க, இன்னும் அவங்க குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம் அப்படின்னு பார்த்தா ஆலமர வேற விழுதை விட ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா ஒருத்தவங்க கூட கட்சியை உடைக்க மாட்டேங்கிறானே, நான் தான் திமுகன்னு சொல்ல மாட்டேங்கிறானே, திமுகவுல இருந்து 10 எம்எல்ஏ கூட்டு வெளில வர மாட்டேங்கிறானே, இது நடக்கவே நடக்காதா திமுகவுல, யாருக்குமே திமுகவுல ரோஷமே இல்லையா அப்படின்னு பல முறை உங்ககிட்டயே புலம்பிருப்பேன். பட் அப்படி புலம்பிட்டு இருந்த டைம்ல ஏவாவேலு இதை மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறப்போ சந்தோஷமா இருக்கும்ல. ஸோ எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இவனுங்கெல்லாம் உடையணுங்க கட்சி. ஏன் நான் திமுக உடையணும் அப்படின்னு இவ்வளவு ஆசைப்படுறேன் அப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எண்ணம். இவங்களை பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தேர்தலுக்கு தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு புதைக்கிறத விட இதை மாதிரி கட்சி உடைஞ்சுதா 2031 தேர்தலில் லெப்ட் காலால அடிச்சு உழைச்சிட்டு திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இவங்க கட்சி உடைஞ்சது அப்படின்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.